பழைய ஏற்பாட்டிலிருந்து 3 பலிபீடங்களை முதலிலே பார்ப்போம். I want to draw your attention to 3 altars in the Old Testament now. 3 பலிபீடங்கள். 3 பலிபீடங்கள் நமக்கு உணர்த்தும் 3 சத்தியங்களை பார்க்க போகின்றோம். 3 altars and 3 truths the altars proclaim. முதலிலே ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே வரும் ஒரு பலிபீடத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த முடிந்தால் மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றுதான் சொன்னார், கொடுக்கவில்லை. கொடுப்பேன் என்று சொன்னார். உடனே ஆபிரகாம் அவனுக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாமினுடைய பலிபீடத்தினுடைய பெயர் அர்ப்பணிப்பின் பலிபீடம். ஆபிரகாமுடைய பலிபீடத்தின் பெயர் கீழ்ப்படிதலின் பலிபீடம். ஆபிரகாமுடைய பலிபீடத்தினுடைய பெயர், the name of the altar that Abraham built was the altar of consecration. அர்ப்பணிப்பின் பலிபீடம். அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறான். வாக்கு பண்ணப்பட்ட தேசம் இன்னும் அவனுக்கு கைகூடி வரவில்லை. ஆனால் வார்த்தையை விசுவாசித்த தனக்கு தரிசனமான தேவனுக்கு தரிசனமான இடத்திலே பலிபீடத்தை கட்டினானே. ஆபிரகாமே, இந்த பலிபீடம் எதற்காக கட்டப்பட்டது என்று அவனை பார்த்து கேட்டால் அவன் சொல்லுவான், இது என்னுடைய அர்ப்பணிப்பின் அடையாளம். This is a picture of my consecration. இது என்னுடைய அர்ப்பணிப்பின் அடையாளமாக இந்த பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறது என்று அவன் நம்மை பார்த்து சொல்லுவான். ஆபிரகாமே, உனக்கு வாக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, கைகூடி வரவில்லையே. அதற்கு முன்பதாக அவசரப்பட்டு கற்குவியலை கூட்டி வைத்து நீ பலிபீடத்தை கட்ட வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்று கேட்டால் ஆபிரகாம் நம்மை பார்த்து சொல்லுவான், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே நடத்தி செல்வார். அல்லேலூயா. அற்புதம் நடந்த பிறகு அவருக்கு பலிபீடத்தை கட்டுவேன் என்பது யாக்கோபனுடைய காரியம். ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறவன், விசுவாசத்தின் தகப்பனாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். ஆண்டவரோட கொடுக்கல் வாங்கல் போல பேசி பலிபீடத்தை கட்டும் சுபாவம் ஆபிரகாமுக்கு இல்லை. யாக்கோபு பெத்தேலிலே பலிபீடத்தை கட்டும் பொழுது தேவனை பார்த்து சொன்ன ஒரு காரியம் உண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் என்று சொல்லித்தான் அந்த பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாமுக்கு அப்படி நிபந்தனைகள் கொடுக்க தெரியாது.